நிச்சயதார்த்தம் நின்னு போச்சாமே. அந்த பொண்ணு தப்பு தப்பா கண்ட பசங்களோட இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் இருக்காம. இந்த காலத்துல சில பொண்ணுங்க ரொம்ப துணிச்சலா இருக்காங்கல்ல, காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல. செல்விய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்லாம அவளை பத்தி தப்பா பேசாத. என்ன அவங்கிட்ட ஏன்டா பாக்குற? தானே சொல்றான் பொண்ணு சரியா இருந்தா எப்படி இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வரும்? பொண்ணு என்ன தப்பு பண்ணாலோ யாருக்கு தெரியும்? என் பொண்ணு மீனா அங்க இருக்காங்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சிங்க மாதிரி என் வேலை விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்க. தெரிஞ்சுன்னா நமக்கு தான்டா அசிங்கம். என்ன பண்றது? தலை எழுத்து சேத்துல காலை வச்சுட்டேன். இதுக்காக காலை வெட்டவா முடியும்? ஐயோ, செல்வி தப்பான பொண்ணு இல்லப்பா. இந்த மாதிரி கண்ட ஆளுங்க கூட பழகுற ஆள் இல்லப்பா அவ. குழந்தையாளுக்கு சப்போர்ட் பண்றியா? அவ லட்சணம் தான் நாளுதே. இதை விட வேற என்னடா அசிங்கம் வேணும்? அவ தப்பு பண்ணலன்னு கூடி சீக்கிரம் தெரிய வரும். இப்பெல்லாம் டெக்னாலஜியை வச்சு என்ன வேணா பண்ணலாம்ப்பா. யாரோ ஒரு திருட்டு ராஸ்கல் செல்வியோட போட்டோவை வச்சு அவ தப்பா இருக்கிற மாதிரி மாத்திருக்காம்பா. மாமா காஃபி இந்தாங்க. நீயாவது ஒழுங்கா காஃபி போட்டிருக்கியா? என் பொண்ணு செல்விக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டானுங்களே. என் புள்ளையோட நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே. என் கடவுளை இப்படி சோதிக்கிறேன். யாருங்க இப்படி பண்ணிருப்பா? என் பொண்ணு ஒரு சின்ன எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாளே. அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ணது. நீங்க 2 பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது செல்வி பார்த்தானா மனசு கஷ்டப்படுவாடா? எவ்வளவு ஒரு படுபாவி நம்ம பிள்ளைய இப்படி பண்ணிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறத விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி நீங்க அழறத பார்த்தா ஏதோ நம்ம பொண்ணுதான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. நீ தானப்பா உன் பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். இப்படி நீயே அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன பண்றது? கஸ்தூரி அழறத முதல்ல செல்விக்கு போய் ஆறுதல் சொல்லு போ. மெய்யனாத அந்த படுபாவி யாரா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட முதல்ல சொல்லணும். ஆமா, அதுல